கல்யாணம் பண்ண புதுசில் உங்களுக்காக என்ன செய்யட்டும் மாமான்னா தீபாவளிக்கு நான் உடனே சொன்னேன், சரி ஸ்வீட்டா செய்டு, அதிரசம் செய் அப்படின்னு. ஒரு கேள்வி கேட்டா சார், புளி ரசத்துக்கு புளி போடுறோம், தக்காளி ரசத்துக்கு தக்காளி போடுறோம், மிளகு ரசத்துக்கு மிளகு போடுறோம், அதிரசத்துக்கு என்ன போடணும் மாமான்னா? அருவாளை எடுத்து எண்ணெயை போடு, உன்னைய கட்டில பாவத்துக்கு அதாண்டி பண்ணணும். அது கூட பரவாயில்லைங்க. குழிப்பணியாரம் வேணும்னு கேட்டேன், குழிப்பணியாரம் செய்யவான்னா. நான் தான் கேட்டேன், குழிப்பணியாரம் செஞ்சு கொடுறீன்றேன், எத்தனை அடிக்க குழி நோண்டுன்றான். அவளை எல்லாம் வச்சுட்டு என்னங்க பண்றது? அதை விட பரவாயில்லைங்க, ஒரு அதிரசம் செஞ்சாங்க போன தீபாவளிக்கு. அதுல குச்சியை கோத்துட்டு என் பொண்ணு ஓட்டுது, தெரு தெருவா போகுது அதிரசம். இன்னும் அதிரசம் தேஞ்ச பாடல, எறும்பு ஊர்ன பாடம் இல்லை. அந்த முறுக்கெல்லாம் செஞ்சா பாருங்க, அந்த முறுக்கெல்லாம் இன்னும் நாங்கெல்லாம் மியூசியத்தில் வைக்கலான் இருக்கோம். அவ்வளோ அருமையான முறுக்கா இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்றா, இன்னைக்கு இருக்கிற பண்பாட்டில் உண்மையை சொல்ல போனா எதையுமே பெண்கள் அடாப்ட் பண்ணாம அந்தந்த நாகரிகத்தோடு மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையை சொல்ல போனா பெரியவர்கள் அன்னைக்கு எல்லா பண்பாட்டையும் சொல்லி கொடுத்தாங்க. உண்மையை சொல்ல போனா ஒரு வீட்டில் விளக்கு எரியுது, விளக்கு எரியுதுன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி வந்துட்டான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு அப்பா சொன்னாராம் தன் பொண்ணை பார்த்து, மிகச்சிறிய ஒன்று மிகப்பெரிய ஒன்றை விழுங்கி விட்டு மிகச்சிறியதாகவே இருக்க வேண்டும், என்ன செய்வான்னு கேட்டார். அந்த பொண்ணு நேரம் ஒரு இருட்டு அறைக்குள்ளே போய் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சொன்னாலாம், மிகச்சிறிய அகல் விளக்கு மிகப்பெரிய இருளை விழுங்கி விட்டு மிகச்சிறியதாகவே இருக்கிறது அப்பா. வாழ்க்கை என்பது வெளிச்சத்துக்கான அறிகுறின்னா அந்த பண்டிகையில் வர செலவுகளை குறைச்சாதான் சார் நல்லாயிருக்கும். பண்டிகையில் இன்னைக்கு உண்மையை சொல்லப்போனால் ஒரு சினிமா புதுசாக வந்தால், ஒரு குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வந்தால் 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு மேலே ஒரு குடும்பத்துக்கு செலவாகுது அப்படின்னு சொன்னால் நடுத்தர குடும்பங்களுக்கு அது மிகப்பெரிய சாபக்கேடாக அமைஞ்சிருக்குது. அதனால் வாழ்க்கையில் என்றைக்குமே அதிக பாரங்களை சுமக்கிறவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள்.